இருக்கிற இடத்துல தான் என்ன பண்ணுவாரு? தேவன் இருப்பார். அப்போ நம்ம 4 பேரா இருக்கிறோமே அப்படின்ற ஒரு இது இல்லாம தேவன் நம்மளோடு கூட என்ன இருக்கிறார். நம்மளோடு கூட என்ன பண்ணுவார்? பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். கொடுக்க போற வார்த்தைக்காய் ஜெபம் பண்ணலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அந்த ஒடுக்கப்பட்ட ஆண்டவரே, அப்பா அந்த காலை வேலைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிற சுவாமி, நன்றியோடு கூட உண்மை வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். அப்பா கொடுக்க போற வார்த்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, பேசுகிறது நான் இல்லை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க. இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு ரகசியங்களை ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சொல்லுகிற எனக்கும் அது பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கரம் கூட அந்த நடத்தி ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியம் செய்யும். புதிய நம்ம ஒவ்வொருவருக்கே செலுத்து. மாறாதேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா குணஸ்தாலியான ஸ்திரியை குறித்து பார்த்தோம். குணம் நிறைந்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? குணஸ்தாலியான ஸ்திரீகளாக இருப்பாங்கன்னு பார்த்தோம். அதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எதுக்கு ஒப்பிட்டாரு? ஒரு முத்துக்களுக்கு ஒப்பிட்டார் தேவன். முத்துக்களை பார்க்கலாம் அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ணுறாரு? அவ்வளோ பெரிய ஸ்தானத்தை கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ரூத்துவின் நற்குணங்களை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரூத்துக்குள்ள இப்போ ரூத்துவை நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து எல்லாருக்குமே ரூத்துவை பற்றி தெரியும். அவங்க வந்து நெகோமி கூட இருந்தாங்க, அவங்க வந்து மருமகள், ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிறோம் ரூத்துவின் நற்குணங்கள், ஒரு 10 காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூத்துன்றவங்க வந்து பார்க்கல, இப்போ வந்து அவங்களுக்கு யாருக்குமே நெகோமிக்கும் என்ன இல்லை, கணவர் இல்லை, ரூத்துக்கும் கணவர் இல்லை, அவங்க கூட பிறந்தவங்களுக்கு யாருக்குமே என்ன பண்ணல, எல்லாருக்குமே இல்லை. ஆனால் இதனுடைய சரித்திரங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க? போன இடத்துலேருந்து திரும்பி வராங்க. திரும்பி வந்து என்ன பண்ணுறாங்க? நம்ம எடுத்து வாசிக்கலாம். ரூத்து 1:14 அதிகாரம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக எழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். ஆமே. ரூத் என்ன பண்ணா? விடாமல் மாமியார் பற்றி கொண்டு வந்தார். அப்போ அவளுக்குள்ள என்ன இருந்துச்சு? அவ அன்பு என்ன பண்றா? அந்த இடத்துல வெளிப்படுத்துறா. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இப்போ கணவரே இழந்துட்டா, அவங்க தாய் தகப்பன் எல்லாரும் இடத்துக்கு அவ என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனாலும் அவ என்ன பண்ணல, அதை பண்ணாம அவ என்ன பண்றா? அவங்க மாமியாரவ கட்டி பிடிச்சு அதுக்கு கீழே வசனம் வாசிக்கலாம். அப்போது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவனிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீ உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றாள். அதற்கு ரூத்து, நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கப்படப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு எண்ணி பிடித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கடவர் என்றார். ஆமென். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் அன்பு எப்படி இருக்குது? அவங்கள விட்டு கொடுக்காத ஒரு அன்பா இருக்குது. அவங்க இடத்துல எப்படி பேசுறாங்க? பிரியமா பேசுறாங்க. அவங்களுக்குள்ள 1000 துக்கம் இருக்கலாம். அவங்க துக்கத்தினாலதான் என்ன பண்றாங்க? அவங்க உட்காந்து அழுகுறாங்க. எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்களே, நான் இருந்த எல்லாமே என்ன போயிடுச்சு, இழந்துச்சு. பிள்ளைகளும் இழந்துட்டாங்க, கணவரும் இழந்துட்டாங்க. இங்கிருந்து போகும்போது என்ன பண்ணாங்க? எல்லாரோடு கூட போனாங்க. ஆனா அங்கிருந்து திரும்பி வரும்போது என்ன பண்றாங்க? துக்கத்தோடு, வேதனையோடு, கவலையோடு. அந்த நாளில கூட ரூத் என்ன பண்றாங்க? அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆறுதலா, ஒரு அன்புள்ள மகளா இருக்கிறாங்க. இதுல வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அன்புள்ளவள். ரூத்து 14-17 நம்ம வாசிக்கிறோம். அவ எப்படி இருக்கிறா? அன்புள்ளவளா இருக்கிறா. அப்போ மாமியாருக்கு என்ன பண்றா? அன்பா பேசுறா. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன். நீங்க எங்க சாவுறீங்களோ அங்க நான் என்ன பண்ணுவேன்? இறந்து போவேன். நீங்க என்ன பிரிஞ்சு போறத பத்தி என்ன பண்ணல, பேசாதீங்க. ஆனா இன்னொரு மருமகள் என்ன பண்ண? முத்தமிட்டு தாய் வீட்டுக்கு போனா. அப்போ நம்ம பிரிந்து போகிறவர்களா இல்லாம, நமக்கு வந்து எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம கல்யாணம் ஆயிட்டு நம்ம என்ன பண்றோம்? எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார் கடவுள். அதை வந்து என்ன பண்ணோம்? தேவன் கொடுத்திருக்கிற ஜீவன் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும், அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? அவைகளை கடந்து போய் அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? நிலையா நிற்கணும். அப்ப ரூத் என்ன பண்ற? அந்த இடத்துல நிலையா நிக்கிறா. அவங்க மாமியாருக்கு என்ன பண்ற? ஒரு ஆதரவா என்ன பண்றா? அந்த இடத்துல நிக்கிறா. அப்புறம் என்ன பண்றா? கடினமாய் உழைக்க
வந்து எப்படி இருக்கிறா? கடினமாய் உழைத்துகிறார். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கடினமாய் உழைக்கிறவர். ரூத்து 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். மோவாபிய ஸ்திரியாகிய ரூத் என்பவர் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்ணில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பெருகை கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றார். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். ஆமென். இந்த இடத்துல என்ன பண்றா? போற அந்த இடத்துல அவளுக்கு யாருமே என்ன தெரியாது. அவளுக்கு அதுதான் புதுசு. ஆனா போறா, போயிட்டு என்ன பண்றா? அவங்க பின்னாடியே என்ன பண்றா? கதிர்களை பொறுக்கிறா. அந்த 2லயே 7வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 2:7 வாசிக்கலாம். அறுக்கிறவர்கள் பிறையை அரிக்கட்டுகிறது, சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே தொண்ணுக்கு இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்போது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்ப என்ன பண்றாவா? அவங்க வீட்டுக்கு போயிட்டுங்கிறா. அவங்க மாமியாரை வீட்டுல விட்டுட்டு அவன் என்ன பண்றா? வேலை செய்யறா, பொறுக்கினே போறா. இப்போ வந்து ஒவ்வொரு பொருட்களை நம்ம பொறுக்கணும். ஒரு கோதுமையை எடுக்கணும்னா அது எவ்வளவு லேட் ஆகும். வளையணும், குனியணும், என்ன பண்ணும். அவங்க வீட்டுல வந்து அனுபவம் பட்டாலா படலையான்னு தெரியாது. ஆனா அவங்க என்ன பண்றா? அவங்க கொடுத்துருக்கிற கடமைக்கு அவன் என்ன பண்றா? வீட்டுல அவன் மாமியாரை விட்டுட்டு வேலைக்கு வரா. வேலைக்கு வந்து எப்படி பண்றா? கடினமா உழைக்கிறா. அவன் என்ன பண்றா? அவ கொடுத்துருக்கிற வேலைக்கு அவன் என்ன பண்ணா? உண்மையா உழைச்சி அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளை எப்படி எடுக்கிறா? பொறுக்கி எடுத்து என்ன பண்றா? அதை என்ன பண்றா? பத்திரப்படுத்துறா. அந்த இடத்துலதான் பாக்குறோம் கடினமா என்ன பண்றா? ரூத்து உழைக்கிறா. அப்புறம் கபடற்றவளா இருக்கிறார். 3வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கபடற்றவளா இருக்கிறார். ரூத்து 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் உருக்குகிறாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவனாக என்றான். அப்பொழுது அவள், இன்னொரு இடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றான். ஆமென். அவங்க என்ன சொல்றாங்க? நீ எந்த இடத்துக்கு போன? அவன் என்ன பண்றா? இவங்க நல்லவங்க கெட்டவங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு நன்மை செய்வாங்க, தீமை செய்வாங்க, நம்மள அந்த இடத்துல சேர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணுவா? ஒரு கபடம் இல்லாத ஒரு ஸ்திரியா என்ன பண்றா? அந்த இடத்துல போயிட்டு அவளுடைய வேலை என்ன பண்றாரு? துரிதப்படுத்தி அவங்க மாமி விசாரிக்கிறாங்க. நீ எங்க வேலை செஞ்ச? நீ என்ன பண்ண? நீ என்ன செஞ்ச? நீ யார் இடத்துல போயிட்டு இந்த தானியத்தெல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் எப்படி சொல்றா? நான் வந்து என்ன பண்றேன்? போவாஸ்ன்ற இடத்துல போயிட்டு என்ன பண்ணேன்? அவர் இடத்துல வேலை செஞ்சேன். அவருக்கு அந்த இடம் என்ன அவருக்கு தெரியாது. அவங்க வந்து சொந்தம்னு அவளுக்கு என்ன பண்ணல தெரியாது. ஆனா அவ என்னன்னு போனா? வேலை செய்யணும், நம்மளுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுக்காக தானியத்தை என்ன பண்ணும்? கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போறான். அப்போ கூட பாத்தீங்கன்னா அவ என்ன எப்படி இருக்கிறா? கபடற்றவளா இருந்து அவன் குடும்பத்தின் காரியத்தை என்ன பண்றா? நேர்த்தியா விசாரித்தா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் பார்க்கலாம். தியாகம் செய்கிறவளா இருந்தார். அதே ரூத் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு போவாஸ் பிரயோஜனமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமிக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஆமென். அவ என்ன பண்றா? அவங்களுக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, எல்லாமே என்ன பண்றா? தியாகம் பண்றா. யாருக்காக? மாமியாருக்காக. அவங்களுக்கு யாருமே என்ன பண்ணல இல்ல. அவ என்ன பண்றா? அவங்க அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, சொந்தம் இருக்கிறாங்க, அவங்க நாட்டை விட்டும் வரா. அவ என்ன பண்ணிருக்கலாம்? போயிருக்கலாம். கணவர் தான் இறந்துட்டாரே, நம்மளுக்கு ஆதரவா யார் இருப்பாங்க? நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, நம்ம இனத்தார் இருப்பாங்கன்னு அவன் நினைக்காம அந்த இடத்துல என்ன பண்றா? வாழ்க்கைய தியாகம் பண்றா. யாருக்காக? நெகோமிக்காக, மாமியாருக்காக என்ன பண்றா? வாழ்க்கைய தியாகம் பண்ணி நிற்கிறா. அதே 5வது பாயிண்ட் பார்க்கலாம். கீழ்ப்படிதல் உள்ளவள். ரூத் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு அவள், நீ எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றான். ஆமென். அப்போ அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கலாம். அவன் படுத்து கொண்டபோது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவள் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று அவன் உனக்கு சொல்வான் என்றார். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்றார். ஆமென். அப்போ அவங்க மாமியார் ஒரு காரியத்தை இந்த இடத்துல
இருப்பான், குடிச்சு நல்லா இதுவா இருப்பான். என்ன பண்றான், போர்வைக்குள்ள என்ன பண்ணு நீ படுத்து கெட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவளுக்கு அது நன்மைன்னு தெரியும், அது தீமையான காரியம்னு சொல்லும். அப்போ நெகோமி சொல்லும் பொழுது உடனே என்ன பண்றா, கீழ்ப்படிஞ்சா. அப்போ அந்த கீழ்ப்படிஞ்சதுனாலதான் அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு. அப்போ நெகோமி வந்து எப்படி இருந்தா, கீழ்ப்படுகிறவளா இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. 6வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா உத்தமி. ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன் மகனே, மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரருக்கும் ஐஸ்வர்யவானுக்குமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம், முந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ அவ என்ன பண்றா, பந்தமே நம்மளுக்கு தான் கணவர் இல்லையே, நம்ம மாமியார் மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, தேவையில்லாத எண்ணங்கள் அவளுக்குள்ள போகல. அவ என்ன பண்றா, அவன் மாமியாருடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் கேட்கிறா. இங்க போனா போறா, இந்த வேலையை செய்யினா செய்யறா, அவங்க கிட்ட பேசுனா பேசுறா, இதை செய்யினா செஞ்சுக்கிறா. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க உத்தமையா இருக்கிறா, அவங்களுக்கு எப்படி இருக்கிறா, உண்மையா இருக்கிறா அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும். அப்போ வந்து அந்த மகன் கூட என்ன பண்றா, அவ போயிட்டு அவர் படுத்திருக்கிற போர்வைக்கு கால் கிட்ட போய் என்ன பண்றா, படுத்திருக்கிறா. அப்போ வந்து அவர் புரண்டு படுக்கும் பொழுது என்ன பண்றாரு, இவ கால் படும்போது யார் அது வந்து என் கால் கிட்ட வந்து படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ கேட்கும் போதுதான் அவர் என்ன பண்றாரு, அவளை வாழ்த்துறாரு. அதற்கு என் மகளே, நீ கர்த்தரால் என்ன பண்ணிருக்கிற, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமானவர்களுமான வாலிபர்களின் பிறகே போகல. என்ன பண்ற, எவ்வளவு யாரோ இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, ஐஸ்வர்யவானா இருப்பாங்க, ஆனா அவங்க பின்னாடி எல்லாம் போகாம என்ன பண்றா, அவங்க மாமியார் சொன்ன ஒரே வார்த்தைக்காக என்ன பண்றா, கீழ்ப்படிஞ்சு உத்தமையான காரியத்தை அவங்க செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 7வது பாயிண்ட், பொறுமையானவளாய் இருந்தால். ரூத் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவன், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்னைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றான். ஆமென். 15வது வசனம் வாசிக்கலாம். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே 6 படி வார்ப்போர்வை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், அந்த போர்வைக்கு இடத்துல இருந்து பாக்குறான். ஜனங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் இவ்வளவு பேசுவாங்க அப்படின்ட்டு என்ன பண்றான், போத்திருக்கிற போர்வை எடுக்க சொல்லி அதுல என்ன பண்றான், 6 படி கோதுமை என்ன பண்றான், அதுல வச்சு அவ தலைமையில வச்சு என்ன பண்ற, நீ இப்போ போ, நான் என்ன பண்றேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் அந்த 18வது வசனம் சொல்லுது, அவருடைய காரியம் என்னவாய் முடியும் என்ன பண்றா, பொறுமையா வெயிட் பண்றா. இது எப்படி முடியுமோ, அது என்ன பண்ணுமோ, என்ன காரியமா இருக்குமோ அப்படின்னு என்ன பண்றா, பொறுமையா இருந்தா. பொறுமையா இருந்து என்ன பண்ணா, அந்த காரியத்துல ஜெயம் பெற்றார். அப்புறம் பாத்தீங்கன்னா 8வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா குணஸ்தாலி. ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி கூறாரெல்லாம் அறிவார்கள். ஆமென். அப்போ அந்த மனிதன் என்ன பண்றா, அவளுக்கு நீ குணஸ்தாலியான ஸ்திரீ. அப்போ வந்து அவர் கூட என்ன பண்ணல, ரூத்துவோட கூட வந்து போவாஸ் என்ன பண்ணல, பழகல, பேசல, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவளுடைய குணங்களை குறித்து என்ன பண்றாரு அந்த இடத்துல, நீ குணஸ்தாலியான ஸ்திரீயா இருக்கிற. அப்போ ஒரு ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்த உடனே அது சொல்லுகிறது என்ன, எந்த காரியமா இருந்தாலும் அது எப்படி இருக்கும், தேவனிடத்தில் வருகிற காரியமா இருக்கும், தேவன் வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கும். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷிக்கு வந்து குணஸ்தாலியான ஸ்திரீன்ற ஒரு இது கொடுப்பாங்கன்னா கொடுக்க முடியாது. அது தேவனுடைய அனுக்கிரகம், கிருபை, தயவு, இப்படிப்பட்ட காரியங்களால தான் என்ன பண்ணும், இப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அருமையானவளா இருந்தால். ரூத் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவள் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவமா கடவார். உன்னை சிநேகித்து 7 குமாரனை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாரே என்றார்கள். ஆமென். அப்ப என்ன பண்ணா, அருமையான பிள்ளைகளை பெற்றெடுத்தால். திருமணம் நடக்குது, அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லாம் மாறி அவங்க முடிவு எடுக்க வேண்டிய காரியம் எல்லாம் என்ன பண்ணுது, முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க, அருமையானவளா ஸ்திரீயான என்ன பண்ணிட்டா அவங்க இருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வசனத்தை வாசிக்கலாம், 19வது வசனம் வாசிக்கலாம்.
17 இருந்து வாசிக்கலாம். 4:17. ஐகாரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகி ஈசாயின் தகப்பன். பேராசினுடைய சந்ததியில் வரலாறு. பேரஸ் எஸ்ரோனை பெற்றான். எஸ்ரோன் ராமை பெற்றான். ராம் அபித்தாவை பெற்றான். படிங்க. அமிதா நாகோனை பெற்றான். நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். ஆமென். அவ பொறுமையா என்ன பண்ணா? இவ்வளவு நற்குணங்களோடு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்துல பிறந்தாரு? தாவீதின் வம்சத்துல தான் பிறந்தார். அப்போ 10வது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள அந்த சந்ததி என்ன பண்ணுச்சு? ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்போ ஒரு ஸ்திரீகளுக்குள்ள இப்பேற்பட்ட நல்ல குணங்கள், அன்பானவர்களாய், கடினமாய் குடும்பத்துக்காக உழைக்கணும், தியாகம் செய்கிறவர்களா இருக்கணும். நமக்காக என்ன பண்ண? சுயமா யோசிக்காம, சுயமா வாழாதபடிக்கு என்ன பண்ணணும்? நமக்காக, மற்றவங்களுக்காக, குடும்பத்துக்காக தியாகம் செய்யணும். குடும்பத்துல எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிதலோடு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லது கெட்டது எதுவா கூட இருக்கட்டும், முதல்ல என்ன பண்ண? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கணும். இந்த இடத்துல வந்து பாக்குறோம், ரூத் வந்து எதிர்த்து பேசுறானெல்லாம் இல்ல, அவன் மறு வார்த்தை அவங்களுக்கு சொன்னானெல்லாம் இல்ல, உடனே என்ன பண்ணா? கீழ்ப்படிந்து என்ன பண்ணா? உத்தமியான காரியங்களை செய்தா. அப்புறம் என்ன பண்ணா? அவளுடைய காரியம் வர வரைக்கும் எப்படி இருந்தா? பொறுமையா இருந்தா. குணஸ்தாலியா என்ன பண்றா? பேர் பெற்றா. அப்புறம் என்ன பண்ணா? குடும்பத்துல அருமையானவளா இருந்தா. அந்த சந்ததி எப்படி இருந்துச்சு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்துச்சு. அவங்க மூலியமா என்ன பண்ண? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போ நமக்குள்ள நல்ல நல்ல காரியங்கள், நல்ல நல்ல குணங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள எப்படி இருக்கும்? நிறைவா இருக்கும். நம்ம இந்த நாளில கூட நம்ம கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்க்கலாம். இந்த 10 குணங்களும் நமக்குள்ள இருக்கா? இந்த குணங்கள் இல்லைன்னா எசப்பா எனக்குள்ள என்ன பண்ணுங்க? இந்த குணங்களை கொடுங்க. நாங்க இப்படி ரூத்தோ போல என்ன பண்ணோம்? நல்ல ஒரு என்ன பண்ண? உழைக்கிறவளாய், அன்புள்ளவளாய், கடினமாய் என்ன பண்ணோம்? எல்லா காரியங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? ஜோமெல்லாம் தேவன் அதனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மீண்டும் என்ன பண்ணலாம்? இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம்.